There are different degrees of disobedience. கீழ்ப்படியாமையிலேயும் பல விதமான நிலைகள் உண்டு. Some disobedience is very serious. சில கீழ்ப்படியாமை அது சீரியஸானது. Some disobedience is not so serious. சில கீழ்ப்படியாமை அந்த அளவுக்கு சீரியஸானது அல்ல. So we have to decide the punishment according to the seriousness of the disobedience. ஆகவே கீழ்ப்படியாமையின் நிலவரத்திற்கு தக்கதாக நாம் தண்டிக்க வேண்டும். You don't have to use the rod every time. எல்லா நேரத்திலுமே தண்டிப்பதற்கு பிரம்பை கையாள வேண்டாம். In fact, the rod or the belt should be the last resort when everything else has failed. எல்லா முறைகளும் தவறிவிட்டது என்று சொன்னால் மட்டுமே கடைசியாக நீங்கள் பெல்ட்டையோ அல்லது பிரம்பையோ எடுக்க வேண்டும். There are many other ways of punishing. தண்டிப்பதற்கு பல முறைகள் இருக்கிறது. Like you can't go and play today. இன்னைக்கு நீ போய் விளையாட கூடாது. Or go and lie down on your bed for half an hour. அல்லது போய் படுக்கையில அரை மணி நேரம் படுத்துக்கொள். While your other brothers and sisters are playing outside, you got to lie down on your bed. உடைய அண்ணா அக்கா தம்பி எல்லாம் விளையாடும் பொழுது நீ போய் படுக்கையில படுத்துக்கொள்ள வேண்டும். That can be a punishment. அது ஒரு தண்டனை தான். Because the disobedience was not so serious. அங்கே கீழ்ப்படியாமை அந்த அளவுக்கு சீரியஸா இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கலாம். But if the disobedience was really serious, ஆனால் சில கீழ்ப்படியாமை மிகவும் சீரியஸானது. Many times they have kept on disobeying in the same area. ஒரே பகுதியில் மீண்டும் மீண்டுமாய் கீழ்ப்படியாமலே இருக்கிறார்கள். Then we can use the rod or the belt. அப்பொழுது நீங்கள் பிரம்பையோ அல்லது பெல்ட்டையோ பயன்படுத்தலாம். The next question is, what is the age beyond which we should not use the rod? பிரம்பை எந்த வயது வரை வயது வரம்பு உண்டா தண்டிப்பதற்கு? I feel that once a child crosses the age of 12, 12 வயதை தாண்டி விட்டால் we should not use the rod on the child. நாம் ஒரு குழந்தையின் மீது பிரம்பை பயன்படுத்த கூடாது. It's growing up to be a young man. ஏனென்றால் ஒரு வாலிபனாக வளருகிறான். And we should not treat them like a little baby. சின்ன குழந்தையை போல நடத்தக்கூடாது அப்பொழுது. So that is my rule. இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். There's no rule in scripture on that. இதை குறித்து வேதம் எந்த விதியும் சொல்லுவதில்லை. Another question is it okay to discipline our children in the front of other people? மற்றவர்கள் முன்னிலையிலே பிள்ளைகளை தண்டிப்பது நல்லதா? Wrong. தவறு. If my children disobey in the presence of some visitors in the house, வீட்டிலே வரக்கூடிய சில பார்வையாளர்களுக்கு முன்பாக என்னுடைய மகன் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, and I punish them in front of them, அவர்களுக்கு முன்னிலையிலே நான் என்னுடைய மகனை தண்டித்தால், it becomes a double punishment. அது இரட்டை தண்டனையாய் மாறிவிடுகிறது. First, the punishment they get from me. முதலாவதாக அவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய தண்டனை. And the second, it is a humiliation for them before the visitors. இரண்டாவது தண்டனை பார்வையாளர்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்படுதல். That is sometimes a bigger punishment for them. சில சமயத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையா அது மாறிவிடுகிறது. So I must not give them double punishment. ஆகவே நாம் ஒரு காலம் எந்த தவறுக்கும் இரட்டை தண்டனை கொடுக்க கூடாது. So I have to say, okay, go to your room or something. ஆகவே நீங்கள் அந்த பார்வையாளர்கள் சென்ற பிறகு அறைக்கு அழைத்து செல்லுங்கள். And then after the visitors have gone away, பார்வையாளர்கள் எல்லாம் சென்ற பிறகு, then we call him and we say, now you have to settle some accounts here. அதற்கு பிறகு கூப்பிடுங்கள், சில கணக்கு வழக்குகளை தீர்க்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லுங்கள். And we have to discipline you for what you did earlier. நீ இதற்கு முன்பு செய்த காரியத்திற்காக இப்பொழுது நான் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். So that's important. அது முக்கியம். Then another question is, how do we maintain godliness in the way we allow our children to dress in these modern times? நவநாகரிக ஆடை அலங்காரம் நிறைந்த உலகத்திலே தேவபக்திக்கு எதுவாய் பிள்ளைகளை நடத்துவது எப்படி? I think this is more a problem with girls than with boys. இந்த ஆடை அணிகிற விஷயம் என்பது பையன்களை காட்டிலும் பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை. Because in 1 Timothy 2 it does not tell us how men should dress, but it tells us how women should dress. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And even in 1 Peter 3 it speaks about women's dress, not men's dress. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலேயும் ஆண்களுடைய அணிய ஆடைகளை குறித்து அல்ல, பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And we know that what is a sinful way of dressing for men? I have never heard of anything. அவை ஆண்கள் பாவம் செய்யக்கூடிய விதத்திலே ஆடை அணிவது என்றால் இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை. It is women who can dress in such a way that they can provoke other men to be tempted sexually. ஆகவே பாலியல் ரீதியிலே ஆண்கள் சோதிக்கப்படும்படியாக உடை உடுத்தக்கூடியதான ஒரு திறமை பெண்களுக்கு தான் இருக்கிறது. And the two things that are most common nowadays with women's dress, பெண்களுடைய ஆடை அணிதலிலே இரண்டு காரியங்கள் பொதுவாக காணப்படுகிறது. is to want to make the dress very tight. ஒன்று மிகவும் இறுக்கமான ஆடைகள் அணிவது, so that the whole shape of the body of the woman is there. அந்த ஒரு ஸ்திரீனுடைய முழு உடல் அங்கங்களும் தெரியும்படியாக. And that is only to tempt men. அது ஆண்களை சோதிப்பதற்கு என்று மட்டுமே அணியப்படுகிறது. It's not for comfort. It's more comfortable to have a loose dress always.
ஒரு லூசான ஆடை அணிவதுதான் வசதியாக இருக்கும். டைட்டான ஆடை அணிவது, இறுக்கமான ஆடை அணிவது வசதியாக இருக்காது. It's not for comfort, it is only for to tempt men. இறுக்கமான ஆடைகளை பெண்கள் அணிகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரே ஒரு குறிக்கோள், ஆண்களை சோதிக்க வேண்டும். Now women may say, well, that is the style nowadays. ஒருவேளை ஸ்திரீகள் சொல்லலாம், இப்பொழுது இருக்கக்கூடிய பாணி அப்படித்தானே இருக்கிறது. But the style is determined by the devil. ஆனால் இந்த ஸ்டைல் எல்லாம் யார் முன் தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால் பிசாசு. All the tailors and all the fashion designers, they are all controlled by the devil. ஃபேஷன் டிசைனர், டெய்லர்ஸ் இவர்கள் எல்லாரும் இவ்விதமான ஆடைகளை தயாரிக்கிறவர்கள் பிசாசினாலே கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். Naturally, இயற்கையாகவே the devil will give them designs to provoke men to sin. ஆண்கள் பாவம் செய்யும்படியாக அவர்களை தூண்டத்தக்க விதத்திலே ஃபேஷன் டிசைனருக்கு ஒரு ஃபேஷனை கொடுக்கிறார். All these things that are shown in movies and advertisements, it's all from the devil. சினிமாக்களிலேயும் விளம்பரங்களிலேயும் காண்கிற எல்லா இந்த ஃபேஷன் உடை நவநாகரிக எல்லாம் பிசாசினாலே உண்டானது. Our children are seeing all that. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறார்கள். And we have to tell them that is the god of this world that is tempting people with these dresses. உலகத்தின் அதிபதி இந்த ஆடைகள் மூலமாக ஆண்களை சோதிக்கிறான் என்று சொல்ல வேண்டும். So we have to teach them. நாம் அவர்களை போதிக்க வேண்டும். Because our children, little girls grow up, they don't know. ஏனென்றால் இப்பொழுது வளர்கிற சிறு பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு தெரிவதில்லை. Do you think a little girl knows that the way she dresses can tempt some young man? ஒரு சின்ன பிள்ளைக்கு அவள் ஆடை அணிகிற விதம் ஒரு வாலிபனை சோதிக்கும் என்று தெரியுமா? Because she doesn't know how a man thinks. ஏனென்றால் ஒரு ஆண் எப்படி சிந்திக்கிறான் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது. So you can't blame that girl. ஆகவே அந்த பெண்ணை நாம் குறை சொல்ல முடியாது. She just sees other girls dressing like that and says, "Mommy, I want to dress like that." மற்ற பெண் பிள்ளைகள் அதே போல ஆடை அணிகிறார்கள், அம்மா எனக்கும் இதே போல Dress வேண்டும் என்று கேட்கிறார்கள். Then you have to explain to them. நாம் அவர்களை விளக்கி சொல்ல வேண்டும். That way you will be attracting boys towards you and they will sin and God will punish you இப்படி when நீ they sin. ஆடை அணிந்தால் நீ ஆண்களை சோதிப்பாய், அவர்களும் விழுவார்கள், நீயும் அதனால தண்டிக்கப்படுவாய் என்று சொல்ல வேண்டும். Because God will punish you if you tempt other people by the way you dress. நீ ஆடை அணிகிற விதத்திலே மற்றவர்களை சோதிக்கும் பொழுது தேவன் உன்னையும் தண்டிப்பார். So we have to explain all this. ஆகவே இவைகளெல்லாம் நாம் விளக்கி சொல்ல வேண்டும். So it's primarily immodesty in dress that we have to be careful about. ஆகவே தகுதியற்ற ஆடை அணிதலை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். And should we start when they are young? அவர்கள் இளம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே இதை ஆரம்பிப்பதா? If you teach a 5-year-old to be very careless about her dress, 5 வயது பிள்ளைக்கு தன்னுடைய ஆடை அணிகிற விஷயத்திலே கவனக்குறைவாக இருக்க முடியாது நீங்கள் விட்டுவிட்டால், very very short skirts, அதாவது மிகுந்த குட்டையான ஷார்ட்ஸ், குட்டையான பாவாடை அணிவது, when she grows up she may not want to wear any longer skirt. அவள் வளரும் பொழுது எப்படி நீண்ட ஆடை அணிவது என்று அவள் தெரியாமல் போய்விடும். In the western countries nowadays it is so bad, மேலை நாடுகளிலே மிகவும் மோசமாக இருக்கிறது, that women go around dressed in shorts which are like underwears. உள்ளாடை அணிவதை போலவே புறமான ஆடைகளை அணிந்து கொண்டு இன்றைக்கு ஸ்திரீகள் வெளிநாடுகளிலே போகிறார்கள். And the mothers make the little girls dress with that type of shorts. அம்மா அப்பா தாய் தன்னுடைய பிள்ளைக்கு குட்டி உள்ளாடை அணிவதை போல அணிந்து விடுகிறார், அவ்வளவுதான், மேலாடையெல்லாம் இல்லை. When they are 20 years old they'll be wearing the same thing. 20 வயதானாலும் அதே போல தான் ஆடை அணிந்து கொண்டு போவார்கள். So we have to be very careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So one girl asked me about dress and this is what I told her in Bangalore. ஒரு பெண் பிள்ளை என்னிடத்தில் ஆடை அணிவதை குறித்து கேட்டால் நான் இப்படி தான் பதில் சொன்னேன். I said, supposing Jesus were living in the next street. அடுத்த தெருவிலே இயேசு வசிக்கிறார் என்று வைத்துக்கொள். And one day Jesus calls you on the telephone and says, "Come, I want to take you out for a walk in the marketplace today." ஒரு நாளிலே ஃபோன் வருகிறது, இயேசு கூப்பிடுகிறார், வா நம்ம இருவரும் மார்க்கெட்டுக்கு போகலாம், கடைக்கு போகலாம் என்று கூப்பிடுகிறார். And you are going to walk with Jesus in the marketplace. நீ அந்த சந்தையிலே இயேசுவோடு கூட நடந்து செல்ல போகிறாய். How will you dress when you go to meet Jesus that day? அந்த நாளில் இயேசுவை சந்திப்பதற்கு எவ்விதமான ஆடைகளை உடுத்தி செல்லுவாய்? I told this young sister, நான் இந்த இளம் சகோதரிக்கு சொன்னேன், you dress like that every day. ஒவ்வொரு நாளும் அதுபோல எண்ணி ஆடை அணிந்து கொள். I am not going to tell you the length of your skirt, உன்னுடைய ஸ்கர்ட் எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும்லாம் சொல்ல போவதில்லை, the length, the height of your blouse, உன்னுடைய ப்ளவுஸ் எவ்வளவு ஹைட் இருக்கணும், or how much you should expose below your neck. கழுத்துக்கு கீழாக எவ்வளவு தூரம் வெளியே காண்பிக்க வேண்டும். I'm not going to tell you all that. அதெல்லாம் நான் சொல்ல போகிறேனா? You just imagine that you're going to go for a walk with Jesus. இயேசுவோடு கூட நீ ஒரு நடக்க போகிறாய் என்று எண்ணி நீ ஆடை அணிய வேண்டும். That Jesus looks at your dress and he is proud to say, "This is my sister." இயேசு நீ ஆடை அணிந்த விதத்தை பார்த்து அவர் பெருமைப்பட்டு என்னுடைய சகோதரி என்று சொல்ல வேண்டும். That's all I said. அவ்வளவுதான் நான் சொன்னேன். And I know they will know when you dress in a certain way and they look in the mirror and say, "Oh,
Jesus won't be happy with this. ஒரு விதமான ஆடை அணிந்து கண்ணாடியில் பார்க்கும்பொழுது இயேசு இதை கண்டிப்பாக அங்கீகரிக்க மாட்டார் என்று அவர்களுக்கு And தெரியும். then I said, அதற்கு பிறகு சொன்னேன், is it like that? You must dress like that only when you come to church? நீங்கள் சபைக்கு வரும்பொழுது மட்டும்தான் அப்படி ஆடை அணிய வேண்டுமா? No. இல்லை. Don't you want Jesus to be with you when you go to college or when you go to work? நீ கல்லூரிக்கு போகும்பொழுதோ வேலைக்கு போகும்பொழுதோ இயேசு உன்னோடு கூட வர வேண்டாமா? Sure, you need Jesus there also. உனக்கு அங்கேயும் இயேசு தேவைதானே? In fact, you need Jesus more in your workplace than in the church. சொல்லப்போனால் சபையில் இருப்பதை காட்டிலும் வேலை ஸ்தலத்தில் அதிகமாக இயேசு உன்னோடு கூட இருக்க வேண்டும்.